சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக இரவில் பரவலாக கனமழை. திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் செப்டம்பர் 3, 4 தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் என அறிவிப்பு. வரி குறைப்புக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை தீபாவளிக்குள் அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம். இந்தியாவில் டிக்டாக் செயலி மீதான தடை நீக்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. தடையை நீக்கும் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை எனவும் மத்திய அரசு விளக்கம். ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் சிறையில்தான் இருக்க வேண்டும், அதிகாரத்தில் அல்ல. பதவி நீக்க மசோதாவை கண்டு எதிர்க்கட்சிகள் அஞ்சுவது ஏன் என பிரதமர் மோடி கேள்வி. பீகார் வருகையின் போது பிரதமர் மோடி வாக்கு திருட்டு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பாஜகவின் வாக்கு திருட்டு நாடறிந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறுபான்மையினர் மீதான வெறுப்புணர்வு, பிளவுவாதம் அதிகரிப்பு. பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுவதற்கு மத்திய பாஜக அரசு துணை போவதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, அதுக்கு அரசே துணை போகுது. தான் முதலமைச்சராக பெரும்பான்மையை நிரூபித்ததும் ஸ்டாலின் சட்டையை கிழித்துக் கொண்டு சாலைக்கு சென்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் மு.க. ஸ்டாலினுக்கு அதே நிலை ஏற்படும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஒரு வழியா சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டேன், அது பொறுக்க முடியாத ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு ரோட்ல போனார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்ப வேஷ்டி சட்டை ரெண்டையும் கிழிச்சிட்டு போறேன். நாட்டில் உள்ள முதலமைச்சர்களில் 40% பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளதாக ஏடிஆர் அறிக்கையில் தகவல். 33% பேர் மீது கொலை முயற்சி, கடத்தல் உள்ளிட்ட கடுமையான குற்ற வழக்குகள் உள்ளதாக அறிவிப்பு. நாடாளுமன்ற ஜனநாயகம் மீது பாஜக அரசு பாசிச தாக்குதல் நடத்துவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. அதிகாரத்தின் மீதான விஜயின் வெறி திமுக மீதான வெறுப்பாக மாறியுள்ளதாக விமர்சனம். பாசிசத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய வகையில சட்டங்களை பாஜக அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிக்க கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அதிகாரத்தின் மீது இருக்கிற வெறி திமுக மீதான வெறுப்பாக மாறுகிறது, அவ்வளவுதானே தவிர கொள்கை சார்ந்த விமர்சனங்களாக இல்லை. இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர். நக்சல் ஒழிப்பு அமைப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியவர் என அமித்ஷா பரபரப்பு குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ். 12 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் கடலுக்கு செல்லும் ராமேஸ்வரம் மீனவர்கள். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். தடையை மீறி விளையாடினால் 1 கோடி ரூபாய் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை. பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து தவறுதலாக நீக்கப்பட்டவர்களை தேர்தல் ஆணையம் மீண்டும் சேர்க்க வேண்டும். ஆதார் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 11 ஆவணங்கள் மூலம் பட்டியலில் சேர்க்க உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 20 ஆண்டுகளுக்கு மேலான இலகுரக மோட்டார் வாகனங்களுக்கான புதுப்பித்தல் கட்டணம் இரட்டிப்பு.
இருசக்கர 3 சக்கர வாகனங்களுக்கான புதுப்பித்தல் கட்டணத்தையும் அதிரடியாக உயர்த்திய மத்திய அரசு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 68 வேட்புமனுக்களில் 66 வேட்புமனுக்கள் நிராகரிப்பு. வேட்புமனுக்கள் பரிசீலனையில் சிபி ராதாகிருஷ்ணன், பி சுதர்ஷன் ரெட்டியின் வேட்புமனுக்கள் மட்டும் ஏற்பு. திமுக அரசின் ஊழல் பட்டியல் மிக நீளமானது என மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். வரும் தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என நெல்லையில் அமித்ஷா பேச்சு. பாஜகவின் உருட்டல் மிரட்டல்களுக்கு அஞ்சி நடுங்க இது இபிஎஸ் ஆட்சி இல்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அமித்ஷா முடிவு செய்ய முடியாது என ராசா பதிலடி. முதல் முறை இந்திய விண்வெளி ஆய்வு நிலையத்தின் மாதிரியை வெளியிட்ட இஸ்ரோ. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு டெல்லியில் காட்சிக்கு வைத்துள்ள இஸ்ரோ. திருவாரூரில் தாட்கோ மாவட்ட மேலாளரை கடிந்து கொண்ட தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர். தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகள் வழங்காததால் ஆறுசாமி அதிருப்தி. ஒரு மாத காலத்துக்கு அந்த அட்டைகளை கொடுங்க. நீங்க எம்எல்ஏஸ் இருக்காங்க, வாரிய தலைவர் இருக்காங்க, அது முன்னாடி நீங்க தயவு செஞ்சு அட்டையில மட்டும் கொடுங்க. வேற ஒன்றும் கேட்கல. ஒருத்தருக்குமே கொடுக்கலன்னா அந்த 1671 பேருக்கு நாளைக்கு என்னாச்சுன்னா முதலமைச்சர் யார் பதில் சொல்றது? நாட்டு மக்களுக்கு சேவை செய்யும் பாஜகவுக்கு யாரும் எதிரி இல்லை. பாஜகவை எதிரி கட்சி என்று விஜய் கூறியதற்கு நயினார் நாகேந்திரன் பதில். மிசோரமில் 75 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல். மியான்மரிலிருந்து போதைப்பொருளை கடத்தி வந்த 8 பேர் கைது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 51 ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புதல். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. பெண் வழக்கறிஞர்கள் குறித்த சர்ச்சை கருத்துக்கு மன்னிப்பு கோரினார் முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு. உள்நோக்கமின்றி தெரிவித்த கருத்தை ஏற்கனவே நீக்கிவிட்டதாகவும் விளக்கம். கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைப்பு. நிதி முறைகேடு வழக்கில் வரும் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை போட்டுவிட்டு பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும். தவறினால் காசா நகரை அழிப்போம் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பகிரங்க மிரட்டல். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனாவின் அறிக்கைகளை வெளியிட்டால் கடும் நடவடிக்கை. சட்ட நடவடிக்கை பாயும் என வங்கதேச ஊடகங்களுக்கு அந்நாட்டு இடைக்கால அரசு எச்சரிக்கை. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை இளவேனிலுக்கு தங்கப்பதக்கம். 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. ஆஸ்திரேலியாவிடம் T20 தொடரை இழந்த தென்னாப்பிரிக்க அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றி பதிலடி. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் உலக சாதனை படைத்த மேத்யூ பிரிட்ஸ்கி ஒருநாள் தொடரில் அறிமுகமாகி முதல் 4 போட்டிகளிலும் அரை சதம் கடந்து அசத்தல். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் தகுதிச் சுற்று போட்டிகள் இன்றுடன் நிறைவு. ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையரில் முதல் சுற்று போட்டிகள் நாளை முதல் தொடக்கம்.